ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AF டெக் தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த ஊஃபர் ஸ்பீக்கரை பற்றிய ஒரு சின்ன அன்பாக்சிங். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஸ்கொயர் பாக்ஸ் வந்து தேட்டர் பாக்ஸ் ஷேப்பில் நம்ம வந்து சின்னதாக ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு 4 ohms ஸ்பீக்கரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 8 இன்ச்சு 4 ohms ஸ்பீக்கரு. இது வந்து நார்மல் பிராண்டு தான் இது. சரிங்களா? ரேட்டும் கொஞ்சம் கம்மி. இது ஒரு ரெட் கலர் கோன். இது பாருங்கள், நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்குது. நல்லா கோன் நல்லா திக்காகவும் இருக்குது. ஓகேங்களா? சூப்பராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. சவுண்ட் நான் செக் பண்ணிட்டேன். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. உள்ளே அந்த ஸ்பைடர் ஃபினிஷிங் கூட நல்லாயிருக்கு. நல்லா திக்கான்னு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஹெவியாக இருக்குது. நம்ம வந்து 2 ஸ்பீக்கர் வந்து வாங்கியிருக்கோம் இதே சேம் பிராண்டில். அதை காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம 2 ஸ்பீக்கர் வாங்கிட்டோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிப் கம்பெனியோட டியூட்டர் ஒன்று வாங்கியிருக்கிறோம். எனக்கு வந்து ஜிப் கம்பெனியில் ஒன்று தான் கிடச்சிது, இன்னொன்று கிடைக்கல. அதுக்கு பதில் வேறு ஒரு கம்பெனி இருந்தது, அதையும் வந்து வாங்கிட்டேன். பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. செக் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன் நான். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கிரில்லு. இது கண்டிப்பாக வாங்கி ஆகணும். 2 வாங்கியிருக்கேன். அது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே இது ஸ்பீக்கர் பாக்ஸ் வச்சுருந்தோம். எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஆட்டோ ஒன்று வச்சுருந்தோம், அதுக்கு வாங்கினோம். பார்த்திங்கன்னா அதுக்கு யூஸ் இல்லாத போயிடுச்சு. அதெல்லாம் நம்ம வந்து இந்த ஸ்பீக்கர் பாக்ஸை நம்ம வந்து தேட்டர் ஷேப்பில் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். சிம்பிளான 2 விஷயம் தான் பண்ணுறோம். ஓகேங்களா? 2 பாக்ஸ் நம்ம வச்சுருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு கீழே 2 இருக்குது என்கிட்ட. உங்களுக்கு 3 இன்ச்சு இருந்தாலும் ஓகே, அதுக்கு மேலே இருந்தாலும் ஓகே. ரொம்ப பெருசாலாம் தேவைப்படாது. இது மீடியமான சைஸு தான். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கேஜ் உள்ள ஒயர் வாங்கிக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி குவாலிட்டியான ஒயர் வாங்கிக்கிங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும். பாருங்கள், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ஏற்றுறதுக்கு நம்ம வந்து மிஷின் வச்சுருக்கிறோம். உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வந்தால் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 விதமான சைஸில் ஸ்க்ரூ வச்சுருக்கிறோம். 1 இன்ச்சு, 3/4, 1/4 நம்ம வந்து கட்ரு. ஓகேங்களா? இந்த கட்ரு எடுத்துக்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா லெட்டு, பேஸ்ட்டு, லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் அயனு. ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா மேக்னெட்டில் நல்லா இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த ப்ளஸ் மைனஸ் மட்டும் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்து கொடுக்குறோம். இந்த மாதிரி பொலாரிட்டி நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா சவுண்டில் மாற்றம் இருக்கும். அதால் உங்களுக்கு வந்து அந்த சவுண்டோட அந்த குவாலிட்டி உங்களுக்கு கேட்க முடியாது. அதே மாதிரி வந்து டியூட்டர்லேயும் கொடுத்துக்குங்க. டியூட்டரில் பெருசாக வந்து கொலாரிட்டி மாற்றிக்கத்தோன்னு பிரச்சனை இருந்தாலும் சேம் சைடில் கொடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அப்போ தான் டியூட்டர் சீட்டிங் ஆகும் அந்த இடத்துல. எனக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ தான் ஏற்ற போகிறேன் நான். 4 ஸ்க்ரூ ஏற்றுறதா நீங்கள் ஏற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்க்ரூ ஏற்றிக்கிறோம். ஆனால் வந்து ஸ்பீக்கருக்கு நம்ம வந்து 4 ஸ்க்ரூ கன்ஃபார்மாக எத்தனை ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க அது ஹோல்ஸ் நம்ம கம்பல்சரி கொடுத்து தான் ஆகணும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எனக்கு இந்த 2 ஸ்க்ரூ எனக்கு தேவையில்லை, அதெல்லாம் வந்து போடலை. ஓகேங்களா? நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்க்ரூ போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து பேரலாக நம்ம லைன் கொடுத்துக்கிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டியூட்டரில் இந்த 2 ப்ளஸ் மைனஸ் ஒயர் எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 அடி, அதாவது ஸ்பீக்கரை கழட்டி எடுத்து சால்டிங் பண்ணுற அளவுக்கு ஒயர் கொஞ்சம் லென்த்தாக விடணும். அப்போ தான் நம்ம வந்து ஸ்பீக்கர் பாக்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சால்டிங் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப விட்டுட்டிங்கன்னா உள்ள கரகரன்னு இந்த வைப்ரேஷன் சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 ஹோல்ஸ் தான் கொடுத்துக்கிறாங்க. நம்ம 4 ஹோல்ஸ்லேயும் ஸ்க்ரூ ஏற்றணும். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதால இன்னொரு கையில் வந்து ஸ்க்ரூ பண்ண முடியாது. நான் ஸ்க்ரூ ஏற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஸ்க்ரூ ஏற்றியாச்சு. 1 2 3 4 ஓகேங்களா. எத்தனை ஹோல்ஸ் கொடுக்குறாங்களோ அத்தனை ஹோல்ஸில் நம்ம ஸ்க்ரூ ஏற்றிடணும் கம்பல்சரி. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரில் வந்து இந்த பொசிஷனில் நல்லாயிருக்கும். நீங்கள் உல்ட்டாவும் பண்ண முடியும், இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி பொசிஷன்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஓகேங்களா. இன்னொரு ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்குது, அதையும் நம்ம ரெடி பண்ணணும். அது பண்ணோமா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படி பண்ணோமோ அதேமாதிரி பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 2 ஸ்பீக்கர் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு, பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி கீழே வந்து கரெக்டாக டியூட்டர் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் பொசிஷனில் கரெக்டாக மட்டமாக வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. உங்கள்கிட்ட வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 2 இன்ச் இருந்தாலும் ஓகே, 3 இன்ச் இருந்தாலும் ஓகே, 4 இன்ச்சாலும் ஓகே. அதுக்கு மேலே எதுவும் போக தேவையில்ல. அது நம்மளுக்கு உங்களுக்கு 2 இன்ச்சுன்னா 2 இன்ச்சே ஓகே. இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மேலே பார்த்திங்கன்னா ஒரு எல் கிளாம்போ இல்லை வேறு உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடச்சிச்சின்னா நீங்கள் அந்த மாதிரி ஐடியா பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி கிராஸாக நம்ம வந்து தேட்டர் ஷேப்பில் நம்ம வச்சுக்கலாம். சிம்பிளாக பண்ணுறது இது. பாக்ஸ் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டு நம்ம வந்து திருப்பி தேட்டர் ஷேப்பில் வாங்கக்கூடாது, காசும் கொஞ்சம் சேவ் ஆகும் ஓகேங்களா. நம்ம வந்து இங்கே க்ளோஸாக காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து ஸ்க்ரூ ஹோல்ஸ் போட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். டியூட்டர் சைடில் மட்டும் கன்ஃபார்மாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த டியூட்டரோட பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு கேட்கும். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் சைடு போகிறோம், ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் சைடு. அது பார்த்திங்கன்னா அது வேறு ஒரு நண்பர் வேறு கேட்டிருந்தார், அந்த வீடியோ ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் செஞ்ச வீடியோ ஒன்று போடுங்க அப்படின்னு. அது டைம் இல்லை, டைம் கிடைக்குமா போடுவேன் நான் அந்த வீடியோவை. இதான் நம்ம 2.1 ஆம்பிளிஃபயரு. நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து பகாரியா போர்டு அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன், அந்த பகாரியா போர்டு தான் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.